ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட அந்த சட்னி நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க சட்னி ரெசிபியை பார்க்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 4 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 7-8 பூண்டு பற்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி பழம், ஒரு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு, தக்காளி பழம் எல்லாத்தையும் சேர்த்து மிதமான தீயிலே வச்சு வெங்காயம் தக்காளியை நல்லா ஒரு 4 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இது சூடு ஆற வச்சுக்கலாங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே கெட்டியாக வச்சு சாப்பிடுங்க, சுவை அருமையாக இருக்குங்க. இப்போ இதில் தாளித்து சேர்த்துருக்கேன். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு சிட்டிக்கி அளவுக்கு பெருங்காயத்தூள், வாசனைக்கு கருவேப்பிலை, இது எல்லாம் பொரிஞ்சது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் வெங்காய சட்னி அரைச்சி பாருங்கள். எத்தனை இட்லி தோசை வச்சாலும் இந்த சட்னிக்கு பத்தாதுங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.